தற்போதைய அண்மை செய்தியாக உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்பது சமூக நீதியின் மீதான தாக்குதல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிராக் பஸ்வானி லோக் ஜனசக்தியும் எதிர்ப்பு தெரிவித்தது. உயர் பதவிகளில் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்ய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம். மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியுள்ளார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்பது சமூக நீதியின் மீதான தாக்குதல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேரடி நியமனம் விளம்பரத்தை ரத்து செய்ய கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மத்திய அரசினுடைய பணிகளில் நேரடி நியமனம் செய்யக்கூடிய அந்த லேட்டரல் என்ட்ரி என்ற முறையை மத்திய அரசு தற்போது ரத்து செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த நேரடி நியமன முறை என்பது சமூக நீதிக்கு எதிரானது. குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே இதன் மூலமாக பயனடையக்கூடும். குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள் போன்றவெல்லாம் இந்த நேர நியமனத்தின் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தன. இன்று காலை கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பான ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த நேரடி நியமனம் முறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த லேட்டரல் என்ட்ரி முறை என்பது மத்திய அரசினுடைய பணியிடங்களில் நேரடியாக நியமிக்கக்கூடிய ஒரு முறை. குறிப்பாக இணை இயக்குனர், இணை செயலாளர், இயக்குனர் போன்ற 45 பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய வகையில இந்த லேட்டரல் என்ட்ரி முறை என்பது அமல்படுத்துவதற்கான ஒரு விளம்பரத்தை மத்திய அரசு ஏற்கனவே பிறப்பித்திருந்தது. எனவே இந்த விளம்பரத்தை ரத்து செய்து இந்த லேட்டரல் என்ட்ரி முறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு தற்போது மத்திய அரசு இந்த கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறது. இந்த லேட்டரல் என்ட்ரி முறையின் மூலமாக ஏற்கனவே தெரிவித்தது போல அனைத்து சமூக மக்களும் இதன் மூலமாக பயனடைய மாட்டார்கள். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பயனடைவார்கள். எனவே இது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவிடப்பட்டு வந்த நிலையில்தான் பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில இது தொடர்பான கடிதத்தை தான் தற்போது மத்திய அமைச்சர் எழுதியிருக்கிறார். யுபிஎஸ்சிக்கு இது தொடர்பான கடிதம் எழுதப்பட்டு இந்த லேட்டரல் என்ட்ரி முறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரமும் ரத்து செய்யப்படுவதாகவும், எனவே மத்திய அரசுடைய பணியிடங்களில் நேரடி நியமனம் என்பது பின்வாசல் வழியாக நியமிக்கக்கூடிய ஒரு முறை என்று அரசியல் கட்சிகள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருந்தனர். எனவே இந்த நேரடி நியமனம் மூலமாக தகுதி வாய்ந்த நபர்கள் அவர்கள் உரிய அங்கீகாரம் பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும். எனவே இந்த முறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வைத்த கோரிக்கையினுடைய ஒரு படியாகத்தான் தற்போது மத்திய அரசு இந்த லேட்டரல் என்ட்ரி முறை, அதாவது மத்திய அரசு பணிகளில் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய இந்த முறையை தற்போது ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.